மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளிலிருந்து கர்ப்பிணிகள் நோயாளிகளை மீட்டு சிகிச்சை அளிக்க படகு ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. தமிழக சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் 5 படகு ஆம்புலன்ஸ் வாங்க முடிவு செய்துள்ளது. இதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை காலத்திலேயே படகு ஆம்புலன்ஸ் செயல்பட தொடங்கும் என 108 ஆம்புலன்ஸ் சேவையின் மாநில செயல் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த படகு ஆம்புலன்ஸில் ஓட்டுநர், மருத்துவ உதவியாளர் மற்றும் தீவிர சிகிச்சைக்கான அனைத்து வசதிகளும் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நிதியாண்டுகளில் பொதுத்துறை வங்கிகள் 5,82,000 கோடி மதிப்பிலான வாரா கடன்களை தள்ளுபடி செய்துள்ளன. 2024-25 நிதியாண்டில் மட்டும் 91,260 கோடி ரூபாய் வாரா கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் கடன் வாங்கியவர்களின் திருப்பிச் செலுத்தும் பொறுப்பு நீக்கப்படவில்லை. இந்த வாரா கடன்களை வசூலிப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வங்கிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன என்று ரிசர்வ் வங்கி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் எக்ஸ் பதிவுக்கு காட்டமான மொழியில் எதிர்வினையாற்றிய இஸ்ரேல் தூதர் மீது மத்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை நடத்தி வருவதாக பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார், உங்களது வஞ்சகம் வெட்கக்கேடானது என்று பிரியங்காவுக்கு காட்டமான மொழியில் எதிர்வினையாற்றியுள்ளார். இதற்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் மட்டுமல்லாமல் சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி பிரியங்கா சதுர்வேதியும் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பொழிஞ்சி அம்மன் கோயிலில் விளக்கு பூஜை நடத்துவது தொடர்பாக இரு கிராம மக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருநாளூர் வடக்கு கிராம மக்கள் விளக்கு பூஜை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தெற்கு கிராம மக்கள் கோயில் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி கோயிலை பூட்டிச் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த வடக்கு கிராம மக்கள் கோயில் வாசலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலை திறந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே வெறிநாய் கடித்ததில் 3 வயது குழந்தை படுகாயமடைந்துள்ளது. மேலக்கால் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் நீலம்மாள் தம்பதியின் 3 வயது குழந்தை கருண்ராஜ் வீட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்த திருநாய் கடித்து குதறியது. குழந்தையை காப்பாற்றிய பெற்றோர் மேலக்கால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மதுரை மேயரின் கணவர் மதுரைக்கு அழைத்து வரப்பட்டார். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் சென்னையில் கைது செய்யப்பட்டார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சென்னையிலிருந்து காவல்துறையினர் மதுரைக்கு அழைத்து வந்தனர். இதையொட்டி மதுரை அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு உயர்வாக இருப்பது தெரியவந்ததால் பொன்வசந்த் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேந்திர பிரசாத் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெய்சால்மரில் உள்ள டிஆர்டிஓ விருந்தினர் விடுதியில் ஒப்பந்த மேலாளராக பணிபுரிந்து வந்த மகேந்திர பிரசாத் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த இந்திய ராணுவ அதிகாரிகள் மற்றும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் குறித்த முக்கிய தகவல்களை பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக பகிர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் 1923 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ராஜஸ்தான் மாநில உளவுத்துறையால் மகேந்திர பிரசாத் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்ற மாநில அளவிலான நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. அப்போது ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி என்ற உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் 41 சிறுமிகளின் உயிரை பலிகொண்ட காப்பக தீ விபத்து வழக்கில் முன்னாள் அதிகாரிகள் 6 பேருக்கு 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சான் ஜோஸ் பினுலா நகரில் உள்ள ஒரு காப்பகத்தில் 2017ஆம் ஆண்டு நேரிட்ட தீ விபத்தில்
ஆதரவற்ற சிறுமிகள் 41 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். 15 பேர் படுகாயமுற்றனர். இதுகுறித்த வழக்கில் காப்பக அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாய்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த கௌதமாலா நீதிமன்றம் காவல்துறையின் முன்னாள் அதிகாரிகள் 2 பேர், முன்னாள் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் 4 பேர் என 6 பேருக்கு 6 முதல் 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. சம்பவத்தின் போது பதவியில் இருந்த முன்னாள் அதிபர் ஜிம்மி மொரேல்ஸ் மீது விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 202 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் 294 ரன்களை குவித்திருந்த நிலையில் பாகிஸ்தான் அணி 92 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து தோல்வியடைந்தது. மேற்கிந்திய தீவுகளின் ஜேடன் சீல்ஸ் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது மேற்கிந்திய தீவுகள் அணி. 34 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுடனான ஒருநாள் தொடரை மேற்கிந்திய தீவுகள் வென்றுள்ளது. நடப்பாண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் 2126 ரன்கள் எடுத்த இந்திய அணி அதே 5 போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து தொடரில் 3809 ரன்கள் குவித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 2வது அதிகபட்ச ரன் குவிப்பாகும். இளம் வீரர்களுடன் களமிறங்கிய சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி இந்த சாதனையை படைத்துள்ளது. சுப்மன் கில் இந்த தொடரில் மட்டும் 754 ரன்கள் குவித்து ஒரு தொடரில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய கேப்டன் என்ற சாதனையை பெற்றார். இந்த தொடரில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் KL ராகுல் ஆகியோரும் 500க்கும் மேற்பட்ட ரன்கள் எடுத்துள்ளனர். இதன் மூலம் ஒரே தொடரில் 3 இந்திய வீரர்கள் 500க்கும் மேல் ரன்கள் எடுத்தது இதுவே முதல் முறை என்ற பெருமையை இந்திய அணி பெற்றுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு விலை கடுமையாக உயர்ந்துள்ளன. பொதுவாக சென்னைக்கு தேவையான பெரும்பாலான காய்கறிகள், குறிப்பாக தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்து வருகின்றன. அங்கு பெய்த கனமழையின் காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததோடு அறுவடை மற்றும் போக்குவரத்திலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக வரத்து குறைந்து 1 கிலோ தக்காளி 45 ரூபாயிலிருந்து 65 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 70 முதல் 80 ரூபாயாக உள்ளது. உருளைக்கிழங்கு 45 முதல் 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆங்காங்கே மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த விலை உயர்வு இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சின்ன வெங்காயம் விற்பனையை அதிகரிக்க விவசாயி ஒருவர் அறிவித்துள்ள சலுகை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் சின்ன வெங்காயம் அறுவடை பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அதன் விலை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இதனால் சின்ன வெங்காய விற்பனையை கூட்டுவதற்காக முத்துக்குட்டி எனும் விவசாயி தன்னிடம் 3 கிலோ சின்ன வெங்காயம் வாங்குவோருக்கு வாரண்டியுடன் கூடிய ஒரு பல்பு இலவசம் என அறிவித்துள்ளார். முத்துக்குட்டியின் இந்த வித்தியாசமான அறிவிப்பை கேட்டு பலரும் அவரிடம் சின்ன வெங்காயம் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழையால் உப்பளத்தில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் உப்பளங்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கின. இதனால் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக மழை பெஞ்சு மழையினால் உப்பள தொழிலாளர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு விட்டாங்க. அப்படியே இருந்தாலும் உப்பு வாரினாலும் விலை ரொம்ப அதிகபட்சமாக விற்கலை. ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா தான் விற்றுக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போய் உப்பு இல்லை, குறைச்சலாக ஒரு 6 லட்சம் டன்னு இருக்க வேண்டியது வெறும் 50,000 டன்னு தான் இருக்கும் இருக்கு. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். 1990களில் பாஜகவில் இருந்த மைத்ரேயன் பின்னர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக பிளவுபட்ட பின் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த அவர் பின்னர் பாஜகவில் சேர்ந்தார். ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பரில் பாஜகவிலிருந்து விலகி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்த அவருக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது.
அதிமுகவில் இருந்தபோது 2002, 2007, 2013 ஆண்டுகளில் எம்பியாக இருந்த மைத்ரேயன் மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படாத நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி அன்வர் ராஜா திமுகவில் இணைந்த நிலையில் மைத்ரேயனும் அந்த கட்சியில் ஐக்கியமாகியுள்ளார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவர்களுடைய கைப்பிடியிலே வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் எனக்கு அமைப்பு செயலாளர் இந்த பதவியை கொடுத்தார்கள். ஆனால் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் தான் அங்கிருந்து விலகிறோம். இதனிடையே திமுகவில் இணைந்ததால் மைத்ரேயனை அதிமுகவிலிருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவுக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக பழனிசாமி அறிவித்துள்ளார். காதல் ஜோடி ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஊர்களில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பாராமெடிக்கல் 1ஆம் ஆண்டு படித்து வந்த சுமத்ரா என்ற மாணவி அரியலூரைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே செல்போனில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமத்ரா திருவாரூரில் தான் தங்கியிருந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதே சமயம் அரியலூரில் இருந்த அவரது காதலன் யுவராஜும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹5 விலை குறைந்து 9,290 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ₹40 விலை இறங்கி 74,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் 3 பெண்களை தாக்கிய கரடியை பிடிக்கும் பணி 7வது நாளாக தொடர்கிறது. கரடியை பிடிப்பதற்காக மாவட்ட வனத்துறை அலுவலர் அகில் நல்லதம்பி தலைமையில் வனத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளனர். ட்ரோன் கேமரா மூலம் கரடி இருக்கும் இடம் கண்டறியப்பட்ட நிலையில் கூண்டுகள் வைத்து கண்காணித்து வருகின்றனர். கரடிக்கு மயக்க மருந்து செலுத்துவதற்காக மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். எனினும் கரடியின் நடமாட்டத்தால் விவசாய நிலத்திற்கு செல்ல பெண்கள் அச்சப்படுகின்றனர். இங்க உள்ள வேலைக்கு வந்த காலையில பணியாளர்களை ஒரு 3 ஆளை கரடி தாக்கிருச்சு. அதனால அதை பிடிக்கிறதுக்கு வனத்துறையிலேருந்து எல்லா வேலையில் பார்க்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் துரிதமாக வேலை பார்த்தாங்கன்னு இன்னும் நல்லா இருக்கும். நாட்டின் 79வது சுதந்திர தினத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவில் பிரதமர், மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள் என ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி டெல்லி வான் பகுதியில் அனுமதி பெறாத விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி காவல்துறை, துணை ராணுவ வீரர்கள், சிறப்பு பயிற்சி பெற்ற கமாண்டர்கள் என சுமார் 10,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். செங்கோட்டையில் உயர்திறன் கொண்ட AI தொழில்நுட்பத்தில் செயல்படும் 800 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வான்வழி தாக்குதல்கள் நிகழ்ந்தால் அதை தடுத்து முறியடிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளும் நிறுவப்பட்டுள்ளன. உயரமான கட்டடங்களில் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் நிறுத்தப்படுவர். இணையவழி தாக்குதல்களை தடுக்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உளவு படையினரும் நகரின் முக்கிய பகுதிகளில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான பொருட்கள், நபர்களை கண்டால் உடனே தகவல் தெரிவிக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பாமகவில் தனது அதிகாரத்தை நிரூபிக்கும் வகையில் 2 நாட்களில் அன்புமணி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அன்புமணியே அடுத்த ஓராண்டிற்கு தலைவராக நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அன்புமணி நடத்திய பொதுக்கூட்டத்தை அங்கீகரிக்கக்கூடாது என ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இச்சூழலில் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பொதுவாக சென்னைக்கு தேவையான பெரும்பாலான காய்கறிகள், குறிப்பாக தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தே வருகின்றன. அங்கு பெய்த கனமழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததோடு
அறுவடை மற்றும் போக்குவரத்திலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக வரத்து குறைந்து 1 கிலோ தக்காளி 45 ரூபாயிலிருந்து 65 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 70 முதல் 80 ரூபாயாக உள்ளது. உருளைக்கிழங்கு 45 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆங்காங்கே மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த விலை உயர்வு இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் பூனா இருப்பு அரசு தொடக்கப் பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் ரவா கிச்சடி வழங்கப்பட்டுள்ளது. அதனை சாப்பிட்டவர்களில் 8 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரவா கிச்சடியில் பல்லி உயிரிழந்து கிடந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.